ஹலோ மக்களே, செகண்ட் டே எபிசோட் நான் எதுக்கு அகாடமிக்கு சொல்லிருக்காரு. அகாடமிக்கு வந்து ட்ரெயின் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வந்து ஒரு அமைதி நிலவுச்சு. அப்புறம் எல்லாரும் ஒருமனமா இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினிங் சென்டர் இடத்த வந்து என்னதான் மாத்திட்டாங்கன்னா ஒரு அகாடமியா மாத்திட்டாங்க. அது மாடர்ன் அகாடமியா மாத்திட்டாங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அகாடமிக்கு தான் பர்ட்டோ வந்துகிட்டு இருக்கான். அகாடமில நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டீங்க. இதுல இந்த பேச்சு வரன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. வாடா கிளம்பு சொல்லி டெங்கியும் பர்ட்டோ சிக்கடாய் கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ட்டோ கிளாஸ் முட்ல வரான். நான் தாண்டா பர்ட்டோ உசுமாக்கி எங்க எல்லாத்தையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருன்னு காட்டாம வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு சிக்கடாய் உள்ள கொண்டு போயிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். எல்லாரும் இவனே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் சொல்லிட்டு நான் பண்ண சம்பவத்தினால எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்கடா. அதுல 2 வாரம் உட்கார வச்சு படின்னு சொல்லி பாடா படிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சுத்தி பசங்க எல்லாம் பேசுறாங்க. இவன் பண்ண தப்புக்கு ஏன்டா இவனை பனிஷ் பண்ண சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க இந்த ஊரே அழிக்க பார்த்தவன் இவனை எது பனிஷ் பண்ணாம வெறும் 2 வாரம் லீவு மட்டும் கொடுத்துருக்காங்களா. என்னடா நடவு சொல்லிட்டு பேசிருக்காங்க. அவங்க உடனே டெங்கி பாத்துக்கிட்டே இருக்கான். என்னடா பர்ட்டோ பத்தி பேசுறாங்க. பர்ட்டோ டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டு பர்ட்டோ பாக்கான். சிக்கடாய் சொல்றான், டே இதெல்லாம் கவனிக்காத டெங்கி, நம்ம வேலையை மட்டும் பாப்போம்னு சொல்றான். அவன் ஊர் மக்கள் பேசுறத பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றான். டே என்னோட புக்கே மறந்து வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நாள்ல ஏன்டா இந்த கூத்து பண்றேன்னு சொல்லிட்டு சிக்கடாய் பார்த்தா பர்ட்டோவும் சிக்கடாயும் புக்குக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் கடைசி கொஞ்சம் கட்டுறாங்க. சோச்சோன்னு ஒரு கட்டுறாங்க. அந்த சோச்சோனுக்கு பொண்ணு வந்து யாரோட பொண்ணுன்னா சோஜியோட பொண்ணு. அப்புறம் சாரடான்னு ஒருத்தியை கட்டுறாங்க. சாரடா வந்து யாரோட பொண்ணுனா சாக்கி சக்குராவோட பொண்ணு. பார்த்தா அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி போட்டு பொண்ணு இருக்கா. அவதான் வந்து கிளாஸ் சோச்சோ சொல்றா, அவன் எப்பவுமே அவன ஒரு மனசனா மதிக்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. சாரடா நீங்க எல்லாம் ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தானே, நடிக்காத தெரியாத மாதிரி இருக்கியப்பான்னு சொல்லிட்டு சோச்சா கட்டிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவன் எனக்கு தெரியும் சொல்றா சாரடா. ஆனா இவங்களும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதியே கிடையாது சொல்லிட்டு இருக்கா பர்ட்டோவை பார்த்து. இவன் தான் மொக்க. ஆனா அவங்க அப்பா உண்மையிலே மாசுன்னு சொல்றா சோச்சோ. லார்ட் நருட்டோ த ஹொக்காகே 7th ஹொக்காகே உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு ஒருத்த வாழ்ந்த இந்த மாதிரி மனசு மாதிரி தான் வாழும் சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. அடுத்து ஈனோஜின் ஒரு பையன் வரான். அந்த ஈனோஜின் பையன் யாருன்னா ஈனோக்கும் சாய்க்கும் பிறந்த பையன் தான் ஈனோஜின் சொல்லிட்டு வரான். ஹொக்காகேயோட பேர்ல தான் வாழ்ந்துட்டு வரான்னு சொல்லிட்டு வரான். சொன்ன கிளாஸ் ரப் செதறிட்டா. கிளாஸே அப்படியே அமைதியாயிருச்சு. தெரியாம வெளியே கத்தி சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வரான். ஈனோஜின் இப்பெல்லாம் பேசான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். ஏடா பர்ட்டோ நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு ஃபீலிங்ஸ் பத்தி ஒன்னும் தெரியாதுல, உனக்கு புரியுமா சொல்லிட்டு பர்ட்டோட கேட்டுட்டு இருக்கான். சரி நான் இதை பத்தி எதுவும் கவலைப்படலன்னு சொல்றாங்க பர்ட்டோ. ஈனோஜின் சொல்றான், டே ஃபீலிங்ஸ் பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது, என்னைய மன்னிச்சுன்னு சொல்றான் பர்ட்டோட போயிட்டு. இதுவே வேற ஏதாச்சும் பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ல ஏறி பாஞ்சு வந்து இப்படி செவத்தெல்லாம் உடச்சு தள்ளி இருந்தாங்க, எனக்கு ஜெயிலதிக்கு போட்டிருப்பாங்க, ஒன்னையும் போடல அப்படின்னு சொல்லி ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈனோஜின் உனக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி சிக்கடாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி என்னமோ ஒண்ணு, சரிடா பர்ட்டோ எப்படிடா இருக்கான்னு சொல்லி கேட்காம நல்லா இருக்கான்டா ஈனோஜின் சொல்றான் பர்ட்டோ. ஒண்ணு டெங்கி மிரட்டான், நீங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லி கேட்காம ஆமா எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் சிக்கடாய். ஈனோஜின் உனக்கு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கு, ஏன்டா ஓப்பனா என்னெல்லாமோ பேசுறேன்னு சொல்லி சிக்கடாய் கேட்கான். என்னை மன்னிச்சிடா, ஃபீலிங்ஸே அறியாம நான் பாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு பர்ட்டோ கை கொடுக்க வரான். உன்னையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறேன் ஈனோஜின். உங்க கிளாஸ் ரூம் சொல்றான், நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ் ரூம், அதனால எல்லாரும் நம்ம நம்பிதான் தீருன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா ஷீனோ கிளாஸ் ரூமுக்கு வரான். பார்த்தா ஷீனோட உருவத்தையே மாத்தி ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா எடுத்தோன்னே பர்ட்டோ மாசம் ஜம்ப் பண்ணி வேற லெவல்ல வந்துட்டு இருக்கான். பார்த்தா ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த முதல் நாளே வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் எவன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷீனோ. டெங்கி வேகமா வரான். டே பர்ட்டோ கிளாஸ்ல நீ தான்டா செகண்ட் இடத்துல இருக்க, உண்மையில நீ வேற லெவல்ல ட்ரெயினிங் எடுத்துருக்குன்னு சொல்றான். நான் 2வது இடமா, முதல் இடத்துல எவன் இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்க்கான். இவாபேன்னு ஒருத்தன் பேர் போட்டிருக்கு. இவாபேங்கிறது என்ன மிஞ்சினான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். உடனே அவனை தேடி பார்க்காங்க. பார்த்தா அவன் வரவே இல்லை. இவாபே மாதிரி ஸ்டார்ட் அப் உள்ளவங்க எல்லாம் அவ்வளவு பேச மாட்டான் போலன்னு சொல்லிட்டு டெங்கி பேசிட்டு இருக்கான். இது ஸ்டார்ட் அப் உள்ளவங்க சொல்லிட்டு முடிக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பர்ட்டோ கிளாஸ் ரூம்ல வரான். டே நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு கேட்காம நாங்க மாடிக்கு போய் சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க பர்ட்டோவை பார்த்து. ஏன்டா கிளாஸ்ல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சுத்தி பார்த்துட்டு இருக்கான். டே நீங்களும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த இவாபேங்கிற பையன் படுத்திருக்கான். சடனா எஞ்சி உட்கார்றான். இந்த ரூமை நான் யூஸ் பண்றேன், அதனால எல்லாரும் இங்க வெளியே போகணும்னு சொல்றான். இவன் தான் இவாபே யுமினோ, கிராஜுவேஷன் எக்ஸாம்ல 2 தடவை தோத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் நீ எங்களோட சீனியரா சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிட்டு இருக்கான். ஹாய்ன்னு சொல்றான். கொக்காகே பையன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன்னு சொல்றான் இவாபே. நான் கொக்காகே பையனெல்லாம் கூட ஃப்ரெண்டாக வரும்பல, நான் வந்து பர்ட்டோவோட ஃப்ரெண்டாக வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். டே நீலாம் உனக்கு சீனை போட்டுக்க கூடாது, என் பக்கத்துல இருந்து தள்ளி சொல்லிட்டு இவாபே சட்டையை பிடிச்சி தூக்குதான் பர்ட்டோவை. ஆனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே சடனா போய் டெங்கி போய் பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். டே அவன் சண்டை போடாத டைட் ஜூஸ் இல்ல, அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். இவன்டா வந்தனாலே நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். இவாபே சொல்றான், படிப்பு ஒண்ணு நிஞ்சாக்கெல்லாம் தேவை கிடையாது, ஸ்ட்ரென்த் தான்டா முக்கியம், இந்த முட்டா மக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் படிப்புல தான் தோத்து போயிருந்திருப்பான், அதனால அவன் 2 வருஷம் உட்காந்துருப்பான். சடனா இவாபே கத்த ஆரம்பிச்சான். டே கரண்ட் ஹோக்காகே வந்து எல்லா சினிமோட ஸ்ட்ராங்கஸ்ட் சினிமிடா, அது இந்த ஹிஸ்டரியில ஸ்ட்ராங்கஸ்ட் சினிமி அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே டெங்கி சொல்றான், டே லார்ட் 7th வந்து அவர் நிஞ்சுட்சு யூஸ் பண்ணி உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர நினைச்சாடா, நீ என்னடா வந்தவன் போறவன் பிடிச்சி அடிச்சுட்டு சொல்றான். டெங்கி வாய மூடுறா, வீக்கானவன் பேசவே கூட சொல்லிட்டு இருக்கான். உடனே சொல்லிட்டு இருக்கான், டே நம்ம லார்ட் ஹோக்காகே வந்து நிஞ்சா வார்ல வந்து ஒரு காலகட்டத்தில் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சண்டை போட்டவரடா, அந்த சமயத்துல இந்த மாதிரி படிப்பு இடுப்பு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நிஞ்சா தான்டா முக்கியம், இவன் என்னமோ படிக்க சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கத்துறான். இந்த பர்ட்டோ அப்போட நல்ல தாண்டா வாடுறான், ஏன்னா ஒரு வீக்கான சொல்லிருக்காங்க.
வீக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டெங்கி டென்ஷன் ஆயிட்டான். பர்ட்டோனும் அவங்க அப்பாவோட நிழலெல்லாம் வாழணும்னு நான் ஒன்னும் மத்தவன பண்ணி அகாடமில சேரலடா. பர்ட்டோ பார்த்தாண்டா அந்த அகாடமில சேர்ந்து சொல்லி டென்ஷன்ல நடந்து வர டெங்கி. அவனை பத்தி என்ன தெரிஞ்சு சொல்லி கேட்காம பார்த்தா இவாபே சட்டையை பிடிச்சி தூக்கிட்டான். தோக்கடிச்சு நீ பேச சொல்ற இவாபே உன்னை பர்ட்டோ விதிச்சு தள்ளுற இவாபே. அட ஸ்ட்ரென்த் தானடா நீ வந்து சினோபின்னு சொல்ற. வாடா அத நான் காட்டுறேன்னு சொல்றேன் பர்ட்டோ. பர்ட்டோ வேண்டாம்னு சொல்றான் சிக்கடா. டேய் நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். இனிமேல் இவங்க சண்டை போடணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க சண்டை போட்டு தீர்வு ஒரு ஃபுல் வந்து நான் சண்டை போட்டு தீர்வுன்னு சொல்றான் பர்ட்டோ. கிளாஸே மிரண்டு பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஈனோ நக்கலா சிரிச்சுட்டு இருக்கு. பார்த்தா அவனுக்கு சாய் மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கிளாஸ்க்கு சீனோ தான் சென்சேயா இருக்கான். பார்த்தா அந்த சமயத்துல ஆங்கோங் சொல்லிட்டு அன்பு பேக்கப் தோத்திருப்பான்ல அவன் இப்ப ஜப்பியா இருக்கா. பர்ட்டோ முதனாலே சஸ்பெண்ட் ஆயிட்டான் அப்படின்னு ஆங்க கட்டிட்டு இருக்கா. ஆமா முதனாலே சஸ்பெண்ட் ஆயிட்டான். அவனுக்கு வந்து நான் டீச்சரா இருப்பேன் நினைச்சோட பாக்கான்னு சொல்லிடுவேன் சீனோ. ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்கள்ட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் உள்ள. பார்த்தா கிளாஸ்ல வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. பார்த்தா கிளாஸ்ல யாருமே இல்ல. என்னோட ஸ்டூடெண்ட்ல எங்கடா போனான்னு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு ஏரியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. கிளாஸ்ல கேட்டா கிளாஸ்ல வந்து சென்சே கேட்டா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்கள காரணமா சொல்லிட்டு இங்க நின்னு வேடிக்கை பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. உன்னை யோகா கேட்டா டேய் பயங்கர இங்க இருந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நான் ஆல்ரெடி எக்சர்சைஸ் பண்ணனும்னு நினைச்சேன். இங்க இருந்து எக்சர்சைஸ் பண்ணனும்னு சொல்றான் பர்ட்டோ. உன்னை யோகா சொல்றான் டேய் இது ஒரு நிஞ்சுட்சு மேட்ச். அதனால அகாடமி ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் சண்டை போட போறோம்னு சொல்றாங்க. அதனால அந்த வெப்பனை யூஸ் பண்ண போறோம்னு சொல்றான். வெப்பனை யூஸ் பண்ண செத்து போன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இது எல்லாமே என்னோட தப்பு சொல்லிட்டு டேய் இதெல்லாம் கவலைப்படாதடா. சேலஞ்ச் பண்ண வேண்டிய இவாபே தான. சரி நான் திரும்பி சஸ்பெண்ட் ஆகறோம். அதனால இதெல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு சிக்கடா. ஈனடி சொல்றான் பர்ட்டோ பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். அவன் ஒண்ணு கோல கிடையாது. அவன் ஒரு முட்டாள் அப்படி சொல்றான். சடனா எடுத்து சண்டை ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா சுரிங்க வீசி மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பார்த்தா பர்ட்டோ கண்ணு மிக்கறதுல பின்னாடி அடிச்சு வரான். பார்த்தா அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இவாபே சொல்றான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது தூக்கிட்டு வீசுறான் பர்ட்டோவை பிடிச்சி. என்னடா பர்ட்டோ உன் கதை முடிஞ்சிட்டேன்னு சொல்லி யோகா பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா எனர்ஜில பண்ணிட்டு இருக்கான். பர்ட்டோ இதுக்கு அக்கறமடக்கா அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். ஆனா வந்து சாதாரண சோச்சோ மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் உள்ள நல்லா தான் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ இவாபேக்கு பக்கத்துல கூட வர மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பர்ட்டோ என்ன நினைச்சானே தெரியல. சுரிகளுக்கு வீசி சுத்திக்கிட்டு வரான். சடனா ஒரு கண்ணு பின்னாடி மறந்து பாஞ்சு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவாபே சடனா இவாபே டென்ஷன் ஆயிட்டான். பிளாக் பண்ணிட்டு நெஞ்சில ஒரு மணி மிதிக்கான். பார்த்தா ஒரு ஷேடோ பண்ணு. பார்த்தா பர்ட்டோ அங்க கல்லுக்கு பின்னாடி கல்லுக்கு சிரிச்சிட்டு வந்தாங்க. எல்லாமே அங்க ஷேடோ பண்ண போட வச்சிருக்காங்க போலுக்கு. வேற வந்து இவாபே அடிச்சு நொறுக்கணும் வரா. பார்த்தா சப்ஸ்டிஷன் கிட்ஸ் எங்கடா போனா சொல்லிட்டு பர்ட்டோ தேடிட்டே இருக்கான். சடனா பார்த்தா பர்ட்டோ பின்னாடி நின்னுட்டு இருக்கான். பர்ட்டோவை லாக் பண்ணி தூக்கிட்டான். கழுத்தை நெரிக்கான். பார்த்தா அது ஒரு ஷேடோ பண்ணிச்சு. உன்னோட சப்ஸ்டிஷன் கிட்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இவாபே. நீ போட்ட ஷேடோ பண்ணிச்சு நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். போட்ட சப்ஸ்டிஷன் கிட்ஸ் உங்களுக்கு சூப்பர்னு சொல்றான் பர்ட்டோ. டேய் நீ போட்ட ஷேடோ பண்ணிச்சு நல்லா தான் இருக்குன்னு சொல்றான் இவாபே. ஒன்டே நிறைய சக்கரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்கரானா என்ன சொல்லிட்டு டெங்கி பார்த்துட்டு இருக்காங்க. டெங்கிக்கு சக்கரானா என்னன்னே தெரியாது. ஹியூமன் பாடி வந்து கம்ப்ரைஸ் பண்ணி செல் மூலமா வெளியே வரது சக்கரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நிஞ்சுட்சு கத்துக்கிட்டு நம்ம சக்கரான உங்களை கண்ட்ரோலா வச்சுக்கணும்டா. அதான் நம்ம நிஞ்சுட்சு போட முடியும் சொல்ற சிக்கடா. அவனுக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இருமி பர்ட்டோ நாலு சக்கரான ஏறி சுத்திக்கிட்டு வரான். பார்த்தா இவாபே நோரிக்கு எரிஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தன். டேய் உங்க தேவையில்லாம சக்கரான ஏறடா. சக்கரா தான் வேஸ்டாவும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா இவாபே. பார்த்தா ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு அங்க இருந்து மறந்து போறான். டேய் நிஞ்சுட்சு இவாபே பக்கத்துல யாரும் நிக்க முடியாது ஏன்னா அவன் சமயத்திலே அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட் நிஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பர்ட்டோ தேவையில்லாம நிறைய பிரச்சனை இழுத்துச்சுன்னு சொல்லிட்டு சிக்கடா பார்த்துட்டு இருக்கான். அத்த பர்ட்டோ வந்து இவாபே பார்த்தான். ஓடி நொறுக்கி இல்லன்னு பார்த்தான். இவாபே நொறுக்கிட்டு விட்டான். ஸ்மோக் ஸ்கிரீன் போட்டனால பர்ட்டோவால பார்க்க முடியல. இருந்தாலும் இவாபே பாஞ்சு அடிக்கலான்னு போறான். ஆனா நொறுக்கி எரியுதான் இவாபே. உன்னை கிளாஸ் சொல்றா பர்ட்டோ உன் அப்பாவோட ஷேடோல தான் வாழறான். அவனா தான் எல்லாமே செய்யறான்னு சொல்லிட்டு ஹோக்காகே பையன் உன்னோட கதை முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இவாபே கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா எனர்ஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஆனா இருந்தாலும் நக்கல சிரிக்கான் பர்ட்டோ. சொல்றான் உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் தோக்க மாட்டேன்டா. ஏன்னா ஸ்ட்ரென்த்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்செல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்றான். உன்னை இவாபே சொல்றான் உனக்கு இன்னும் புரியலடா. ஒரு பவர் வச்சு தான் ஹோக்காகே ஆக முடியுமா ஆக முடியாதுன்னு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை இவாபே கத்திட்டு இருக்கான். நான் நிஞ்சுட்சு நான் தான் டாப் ரேங்க். ஆனா என்னால பாஸ் பண்ணவே முடியல. இதெல்லாம் என்னடா நிஞ்சா அகாடமி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டேய் நீ படிக்கிறது ரொம்ப கோலையா இருக்கு போல. அதனால நீ தோத்துருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படி சொன்னா இவாபே டென்ஷன் ஆகுறான். நிஞ்சா ஆக முடிவெடுத்தா எத்தனை வாட்டி தோத்தால் நீ முயற்சி எடுத்துட்டே இருக்கணும்டா. நீ இதுக்கு தகுதி இல்லாதன்னு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். நீ படிக்கிற கிளாஸ் ஸ்கிப் பண்ணுவ அட்டனும் பண்ண மாட்டே. அப்பனே எப்படி நீ பாஸ் ஆகும்னு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். டேய் நீ எதுக்கு பண்ணாம இருந்து மத்தவங்க என்ன குறை சொல்றது கத்துறான். உன்னை இவாபே டென்ஷன் ஆயிட்டா பர்ட்டோ தூக்கி வீசுறான். டேய் ஒன்ன மாதிரி ஒரு ஆளு தோக்கணும்னு சொல்லிட்டு வேக பர்ட்டோ அடிக்கணும். பார்த்தா சடனா மறந்துட்டான் இவாபே. பார்த்தா மேல நின்னுட்டான். டேய் க்ளோன் கிட்ஸ்ல இல்ல ஓக்காகாத ஒரு ரியல் பாடி ஒரு பெரிய போட்டு அண்ணன் நகத்துல வரான். வேகமா வந்து பர்ட்டோ அடிச்சு ஒருத்தன் போறான். பார்த்தா அது ஷேடோ பண்ணான். பார்த்தா பர்ட்டோ பின்னாடி மாசா வரான். நானா ஓக்காகாவோட ஷேடோல வாழலாம்னு சொல்லிட்டு வேகமா வந்து இவாபே விட்டு நொறுக்கு ஏறிறான். பார்த்தா இவாபே செதறிட்டான். எல்லாரும் ஒரு கஷ்ட சூழ்நிலை தான் வந்திருப்பாங்க. யார் வழியில நின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா
பரோட்டா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவா போய் டென்ஷன் ஆயிட்டா குதிச்சுட்டு போறான். பார்த்தா அவனோட ஆயுதத்தை எடுத்து போட்டு அடிச்சு நொறுக்கலாம் போறான். பார்த்தா எர்த் ஸ்டைல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு தரல ஒரு தட்டு தட்டுறான். பார்த்தா இடமே 2 துண்டா செதறுது. பரோட்டா முடிக்க சரி நம்ம கதை முடிஞ்சிட்டு அவ்வளவு சொல்லிட்டு நானும் போக்காக மாதிரி ஆக போறேன்டா. அவன் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவா வாழ்க்கை எப்பெல்லாம் முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அடிச்சு நொறுக்கலாம் போறான். பார்த்தா சுத்தியில வந்து ஒரு பறவை தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. சூப்பர் பீஸ்ட் ஸ்டார்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிக்கடா. பார்த்தா ஈனோ தூக்கிட்டு போயிருக்கான். பார்த்தா சாய் கூட வச்சு போட்டுட்டு இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணி இவா போயிட்டு நீ தான் முதல்ல சொல்லல இந்த ஆயுதம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் ஏன்டா யூஸ் பண்றேன்னு சொல்லி ஈனோ கேட்க ஒரு சமமான ஃபைட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்பனா இந்த வெப்பனை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்காம அப்படி கேட்டா இவா தலையே தொங்கிருச்சு. சொன்னது கரெக்ட் தான். நான் தோத்துட்டேன்னு சொல்றான். உன்னை மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன்னை சீனோ வேகமா வா. டேய் பர்ட்டோ என்னடா பண்ணி தொலைச்சேன்னு சொல்லி பார்த்தா பர்ட்டோ ஒரு தம்ஸ் அப் போடுறான். பார்த்தா அடுத்த நாள் கிளாஸ்ல நிறைய பேர் வந்து பர்ட்டோ பேச வந்தாங்க. டேய் பர்ட்டோ நம்ம சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்க விட்டுட்டு போன பசங்க கேட்காங்க. சரி சொல்லிட்டு சந்தோஷமா பேசுறான். உன்னை சோச்சோ கேட்டா கிளாஸ் ரப் நீ இன்னும் பர்ட்டோல ரொம்ப ஆர்வம் காட்டுது. என்ன விஷயம் சொல்லி கேட்டா சோச்சோ ஏன்னா ஒரு கிளாஸ் ரப் அதனால தான் செஞ்ச வேலை இல்லைன்னு சொல்றான். உன்னை இன்னும் 2 பசங்க சொல்லிருக்காங்க. எப்பனாலும் திரும்பி பிரச்சனை பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாத. பொக்காகோட பையன் ஒருத்தர் இருக்காங்க. அவர் ஷாடல வாழ்றாங்க. அவன் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஈனோ சடனா முன்னாடி வரான். டேய் பர்ட்டோ ஒன்னு அவனுக்கு நீ சண்டை போடடா. அவனோட கிளாஸ்மேட் கிட்ட சண்டை போட சொல்றான். சரி நீங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்தா நீங்க வந்து டெங்கி காப்பாத்திருக்க வேண்டியதுன்னு சொல்லி ஈனோ கேட்கான். நீங்க எல்லாம் ஒரு கோமாளி சொல்ற ஈனோ. அதுக்கப்புறம் இவா கிளாஸ்ல வரான். வேகமா பர்ட்டோ முடிஞ்சிட்டு இருக்கான். ஹலோ இவா சொல்ற பர்ட்டோ. பார்த்தா இவா ஹாய் சொல்ற பர்ட்டோக்கு. பார்த்தா கிளாஸ் கட்டிடிக்குமா அடுத்த நாள் கிளாஸ்ல வரான். படிக்க வந்துட்டான். உன்னை சீனோ கிளாஸ்ல வரான். உன்னை எல்லாரும் எந்திரிச்சு தலை வணங்குறாங்க. பார்த்தா அதோட இது ரூபி தான் அதுக்கு சொல்லி சந்திப்போம்.